ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க நல்ல பல் டாக்டர் யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எப்போதுமே போய் கன்சல்ட் பண்ணுற பல் டாக்டரோட அட்ரஸை கொடுத்தோம். அவங்க போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன இடத்துல போய் பார்த்தோம், ஆனால் அங்கே கிளினிக் க்ளோஸ்டுன்னு பெரிய போர்டு போட்டிருக்கு, டாக்டர் வரலையே, அன்றைக்கி வரமாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த டாக்டர் வந்து மழை வெயில் புயல் எதுவாக இருந்தாலும் லீவ் போடாமல் வந்துடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, ரூட் கெனால் பண்ணிக்கிறது நிறைய இங்கே பண்ணிப்பாங்க. அவங்க ரொம்ப கைராசியான பல் டாக்டர். அவங்க லீவ் விட்டது சரித்திரமே கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சின்னா என்றைக்காவது லீவ் போடுறது உண்டு. அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னேன் நான். ஆனாலும் அவங்க சொன்னது எனக்கு சரியாக ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. மறுநாள் நான் அந்த வழியாக போகும்பொழுது அந்த கிளினிக் வாசல்லே ஒரு அயன்கார் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கிளினிக் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு, டாக்டர் ஊரில் இல்லையா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லைம்மா டாக்டருக்கு கல்யாணம், இனிமேல் அவங்க இங்கே கிளினிக் நடத்த மாட்டாங்களா, ஊரோட போயிட போகிறாங்களா, கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஊரோட போயிட போகிறாங்களான்னு. அப்படி ஒரு ஷாக்காக இருந்தது. இதில் அதிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த டாக்டர் அம்மாவுக்கு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அப்போ அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, அப்போ அவங்க விடோவா, எதுவுமே நமக்கு தெரியல. நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வெளிநாட்டில் இருக்குன்னா அவங்களுக்கு 50 சொச்சம் வயசுக்கு மேலே, 60 வயசுக்கிட்ட இருக்குமே. அப்படியா, இந்த வயசில் 2வது கல்யாணமா அப்படின்லாம் மனசு ஒரு மாதிரி திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சுது. அந்த பொண்ணை நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருந்தது, எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் அதை பற்றி பேசிக்கும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எப்போதுமே வீடியோ காலில் பேசிக்கிறது உண்டு. அம்மாவிட்ட அடிக்கடி சொன்னது உண்டாமே, இந்த மாதிரி எத்தனை நாளைக்குமா நான் உன்ட்ட கேமராலே பேசிக்கிட்டு இருக்க முடியும், உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா, நீ பேஷண்ட்டுன்னு இருக்க, சரி உனக்கு ஒரு கை கால் வலிச்சுன்னா மருந்து மாத்திரை கொடுக்க, நீ நினச்சதை பேசிக்க, மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறது கூட ஒருத்தருமே இல்லாமல் சின்ன வயசுலேருந்து என்னை தனியாக வளர்த்துட்டேன், ஒரு ஆள் வேண்டாமா உனக்கு, நீ ஏமா இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு அவங்கக்கிட்ட ஒரு வருஷமாக பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, அவங்க குடும்பத்திலேயே கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் மனைவி இழந்த ஒருத்தர் இருக்கார் போல இருக்குது, அவங்கள தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவர் இருக்கிற ஊரோட போய் செட்டில் ஆகிட போகிறாங்கன்ற விஷயமெல்லாம் கேள்வியில் வந்தது தான், சொல்லி கேட்ட விஷயங்கள் இது. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட இதில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் யோசித்து பார்க்கணும். அந்த பெண் அந்த அம்மாவுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப சந்தோஷம். அந்த பெண்ணினுடைய முடிவுக்கு அந்த அம்மா கொஞ்சம் ஒத்து போனது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை நியாயப்படுத்தலை. எல்லாருமே அப்போ துணை இழந்தவங்கள்லாம் இன்னொன்று பண்ணிக்கணுமா அப்படி நியாயப்படுத்தலை. அது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தது, குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது, பொருளாதார பின்புலத்தை பொறுத்தது, அந்த வயதை பொறுத்தது. இதுக்கு எத்தனையோ காரணங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுப்பதற்கு நாம் அதுக்குள்ளே போகவே வேண்டாம். ஒரு விஷயம் யோசிக்கணும், துணையை இழந்த அம்மாவோ அப்பாவோ அவர்களுடைய மனநிலை என்னமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். குறிப்பாக வயசான காலத்தில், சின்ன வயசில் ஆணோ பெண்ணோ தன் துணையை இழந்தாங்கன்னாக்க குழந்தைய காப்பாற்றணும், சொச்ச வாழ்க்கையை ஓட்டணுங்கிற ஒரு அதீதமான ஒரு ஓட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க நேரம் இருக்காது. ஆனால் வயசானதுக்கு அப்புறமா ஒரு ஆண் துணையை பெண் இழக்கும் பொழுது அப்போ கூட ஒரு அம்மா, வயசான அம்மா அதை கொஞ்சம் கொஞ்சம் அதை பொறுத்துக்கிட்டு அதை வந்து ஏற்றுக்க மனப்பக்குவம் வந்துடும். சரி அப்பா இருந்தார், எல்லாம் செஞ்சார், நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு அன்றாடம் பேசுகிற பேச்சிலே வந்து அப்பாவை எதுலையோ சேர்த்து முடிச்சு போட்டு அவள் அப்பாவோட நினைவிலே வாழ்ந்துட்டு போயிடுவாள். அந்த துணையை இழந்த ஆண் இருக்கார் இல்லையா, வயதான அப்பா, அவருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. மனசில் இருக்கிற எண்ணங்களெல்லாம் அப்படியே வார்த்தையாக கொட்டி அப்படியே வெளியில் ஒரு தடவை கொட்டி தீக்கிற அளவுக்கான ஒரு பழக்கம் அப்பாவுக்கு கிடையாது. அப்பாவுக்களுக்கு தெரியாது. அது மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. முதல்ல வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் வசதியாக அம்மா இல்லாத அப்பாவை பார்த்துக்கிட்டாலுமே அந்த அம்மான்னு ஒருத்தர் இருக்கும்பொழுது ஒரு காப்பியில் கொஞ்சம் சக்கரை போட்டு தான் நீங்கள் கூட அப்படின்னு உரிமையாக அம்மா கிட்டே கேட்க முடியும். அதை மருமகள்கிட்டையோ அல்லது மகள்கிட்டையோ கேட்க முடியாது. அந்த அப்பா அதுக்கு சங்கோச்சப்படுவார். முதல்ல கிச்சன் வரைக்கும் நடந்து அப்பா வரவே மாட்டார் அம்மா இல்லாத வீடுகளில். அப்படியே உட்காந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறியாம்மா, அவ்வளோதான், கொடுத்ததை வாங்கி சாப்பிடுவார். இன்னைக்கு கொஞ்சம் முருகலாக ஒரு தோசை போட்டு கூட, உன் கைப்பக்குவம் நல்லாயிருக்கும், ஒரு மோர்களி கண்டி கூட, உன் கைப்பக்குவம் நல்லாயிருக்கும், வாயை கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்வதற்கு அம்மா அங்கே கிடையாது. உரிமையாக அப்பாவால் எதையும் பேச முடியாது. ஏதோ ஒரு தீவில் இருக்க மாதிரி இருக்கும். நமக்கான உலகம் அவளோட முடிஞ்சு போச்சுன்னு அப்பா இருப்பாங்க. அந்த அம்மாவும் அப்பாவும் நிறைய நேரம் சண்டை கூட போட்டுக்கலாம். அக்கறையை வெளிப்படுத்துவதற்கான அம்மா மாதிரியான ஒரு உறவு அந்த அப்பாவுக்கு வேறு யாருமே இல்லாத மாதிரி போயிடும். அதுதான் உண்மையும் கூட. அப்போ அந்த மாதிரி அப்பாவை நாம் எப்படி பார்த்துக்கணும் வீட்டில்? நாம் அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நிறைய வீடுகளில் யோசித்து அனுசரணையாக பார்த்து கொள்வதுண்டு. நிறைய வீடுகளில் அப்படி பார்த்துக்க நாம் தவறிடுறோம்.
அம்மா இருக்கும்போது இருந்த அப்பா வேற, அம்மா இல்லாத போது இருக்கிற அப்பா முற்றிலுமாக வேற. அப்பா அப்படியே மாறி போயிட்டார் தெரியுமா? முன்னெல்லாம் எதுக்குமே கோவப்பட மாட்டார். எதா இருந்தாலும் சரிடா ராஜாம்பாரு. எது சொன்னாலும் செய்வார். சிரிச்ச முகமாக இருப்பார். பெருசாகவே எடுத்துக்க மாட்டார் எதையும். இப்போ எதை எடுத்தாலும் பெருசாக ஆக்கிக்கிறாரு. எது எடுத்தாலும் அவருக்கு ஒரு அழுகை வருது, சட்டுன்னு ஒரு ஆத்திரம் வருது, திடீர்னு கோவப்படுறாரு, முகத்தை தூக்கி வச்சுக்கிறாரு, பேசாமல் போயிடுறாரு, ரூம்குள்ளேருந்து வெளியில் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்காத பிஹேவியர் தான் அப்பாவை தான் மாறி போயிடும். குறிப்பாக அம்மாவை இழந்ததுக்கப்புறம். சொச்ச காலத்தை எப்படியோ ஓட்டி ஆகணும்னு நாட்களை எண்ணிக்கொண்டு கடத்துகிற அப்பாக்கள் நிறைய பேர் நிறைய வீடுகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கூடுதலான அக்கறை, கூடுதலான அனுசரணை, கூடுதலான கொஞ்சம் அன்பு. அது ஒரு கருணை தோய்ந்த அன்பை நாம் தான் கொடுத்தாகணும். நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு மனைவி, நமக்கு கணவன் இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது, நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்குது, நம்ம ஓடுவதற்கான காரணங்கள் இருக்குது, பொருள் தேடுவதற்கு நிறைய காரணம் இருக்குது, ஒரு நாள் பொழுதை துவக்குவதற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அப்பாக்களுக்கு அப்படி கிடையாது. அம்மாக்களுக்கும் அப்படி இருக்காது தான். ஆனாலும் வேறு பசங்களை பார்த்து களத்தை ஓட்டிடுவாங்க, பிள்ளைங்களோட இருந்து களத்தை ஓட்டிடுவாங்க. அப்பாக்களுக்கு அது தெரியாது. தன்னுடைய எல்லாம் எடுபடுகிற ஒரே இடம் அம்மா தான்ன்றது தான் அப்பாவினுடைய கணிப்பு. அதுதான் உண்மையும் கூட அப்பாவின் உலகத்தில். அந்த அம்மா இல்லாத போது அவருடைய எந்த பேச்சும் எடுபடாது, அவருடைய எந்த ஆசைகளும் எடுபடாது, அவருடைய எந்த சொல்லும் சபைக்கு ஏறாதுன்ற நினைப்பில் தான் அப்பாக்கள் நிறைய வீடுகளில் வாயை மூடிக்கொண்டு இருப்பதுண்டு. அந்த அப்பாக்களிடம் ஒருபோதும் மறந்தும் கோவத்தை காமிச்சிடக்கூடாது. ஏதோ சூழல் எல்லா நேரமும் அந்த அம்மா பற்றிய நினைப்பில் தான் இருக்கும். எனக்குன்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி செய்வாளா அப்படின்ற நினைப்பிலே தான் அப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி சூழல்களில் நாம் அப்பாக்களை பார்த்து கொள்கிற போது கொஞ்சம் கூடுதல் அக்கறையும், கொஞ்சம் கூடுதல் பொறுமையும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் சேர்ந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் அந்த அப்பாக்களை நம்மால் பார்த்து கொள்ள முடியும். இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம். எப்படி தான் அம்மா இந்த அப்பாவோடு இருந்தாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முற்றிலுமாக வேறு மாதிரி தான் இருப்பார் அப்பா. அம்மா இல்லாததுனால தான் அவர் அப்படி இருக்கிறாருங்கிறத கொஞ்சம் உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கறை ஜாஸ்தியாக தேவைப்படுகிற குழந்தை மாதிரி தான். ஒரு மந்தையில் ஆட்டுக்குட்டி போகும்பொழுது வழி தவறி போகிற ஆடின் மீது தான் அந்த மேய்ப்பவனின் கண்கள் இருக்கும், கவனம் நிறைய இருக்கும். அது வழி தவறி போயிடக்கூடாதுன்னு அதை தூக்கி கூட சில மேய்ப்பர்கள் வைத்து கொள்வதுண்டு. அந்த மாதிரி வழி தவறி ஆடுகள் போலத்தான் துணை இழந்த அப்பாக்கள் நிறைய வீடுகளில். அதனால் மேய்ப்பவராக நாமத்தான் அங்கே மாறி போகிறோம். நம்மளுடைய கவனம் அவங்க மேலே தான் நிறைய இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், துணையை இழந்த வழி அவர்கள் காலப்போக்கில் கொஞ்சம் மறந்து போகக்கூடும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.